வணக்கம். நான் சிறைத்துறையில் டிஐஜியாக இருந்து ஓய்வு பெற்று இப்பொழுது சமூக சேவை செய்து வருகிறேன். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நற்பால் களத்தீமையால் தெரிந்தற்று. பணக்காரனாக இருந்தாலும் பண்பு தானம் தர்மம் செய்யும் ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். அந்த பணம் எல்லோருக்கும் உபயோகப்பட வேண்டும். இது எது போல என்றால், நற்பால் நல்ல பாலை ஒரு கேன்ற பாத்திரத்தில் ஊற்றினால் அது கெட்டு திரிந்து யாருக்கும் பயன்படாமல் போய்விடும். அதனால் எல்லோருக்கும் பயன்படும்படி பணத்தை ஏழை எளிய மக்களுக்கு நாம் முடிந்த உதவி செய்ய வேண்டும் என்பது இதன் கருத்து. வணக்கம். நன்றி. வணக்கம். இன்றைக்கி இந்த குரல்லேருந்து நாம் என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம மில்லேனியல் பேரண்ட்ஸ் இருக்கோம் இல்லைங்களா, ஒரு வகையில் நாம் பண்பில்லாதவர்கள்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். இது எல்லா பேரண்ட்ஸ்க்கும் பொருந்தலைனாலும் முக்கால்வாசி பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்ல போகிற இந்த விஷயம் பொருந்தும். இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒர்க்கிங்காக தான் இருக்கும். இருந்தாலும் மாத கடைசியில் ஒரு பணத்தட்டுப்பாடு நமக்கு வருது. அடுத்த மாதம் சம்பளம் எப்படா வரும்னு சொல்லி எதிர்பார்த்துருக்கோம். ஏன் அந்த நிலைமை? நம்ம படிக்கிற காலத்தில் இல்லை நம்மளோட அம்மா காலங்களில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் தான் வேலை செஞ்சாங்க. இருந்தாலும் கடுகு டப்பாலையோ இல்லை அரிசி டப்பாலையோ ஒரு லிக்விட் கேஷ்னு ஒன்று இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட அந்த மாதிரி ஒரு லிக்விட் கேஷுங்கிற ஒரு கான்செப்டே இல்லை. அன் ஒன்று பேங்க்கில் இருக்குது, இல்லைனா நில் பேலன்ஸில் தான் வச்சுருக்கோம். ஸோ ஏன் இந்த ஒரு மாற்றம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தேவைகள் நமக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. தேவைகள் ஜாஸ்தி ஆகும்பொழுது பேரண்ட்ஸாக நம்ம என்ன யோசிக்கணும்? ஒரு குழந்தைக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன யோசிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மஸ்ட்டுக்கும் நீடுக்கும் ஒரு டிஃப்ரென்சியேஷன் அறிஞ்சு இந்த பொருள் நிச்சயமாக நம்ம வாங்கி தான் ஆகணுமா, இது கண்டிப்பாக ரொம்ப அவசியமா அப்படின்னு ஆழ்ந்து சிந்திச்சு நம்ம குழந்தைக்கு வாங்கி கொடுக்கணும். இதே விஷயத்த நம்ம குழந்தைங்களுக்கும் புரிய வைக்கணும். அந்த நேரத்தில் குழந்தை அடம் பிடிக்கிற நேரத்தில் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. குழந்தை கூலாக இருக்கிற நேரத்தில், அமைதியாக இருக்கிற நேரத்தில் அவங்கள கூப்பிட்டு வச்சு எதுக்காக இந்த பொருள் நம்ம வாங்கணும், எதுக்காக இந்த பொருள் நம்ம வாங்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு அவங்க கூலாக இருக்கும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ ஆஸ் அ பேரண்ட் இது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஸோ காசு இருக்குன்றதுக்காக தேவைக்கு அதிகமாக டாய்ஸ் வாங்கி வச்சுக்கிறதும், துணிமணி வாங்கி வச்சுக்கிறதும், ஷூஸ் வாங்கி வச்சுக்கிறதும் ரொம்ப வேஸ்ட். யாருக்கும் உபயோகம் இல்லாமல் போயிடும். 4 நாள் யூஸ் பண்ணுவோம் டாய்ஸை, அதுக்கப்புறம் மறுவாரம் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி பண்பில்லாதவர்களாக நம்ம பேரண்ட்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ வர காசை ஒழுங்காக செலவழித்து ஒழுங்காக சேவ் பண்ணி குழந்தைங்களுக்கும் அந்த சேவ் பண்ணுற பழக்கத்தை கற்றுக் கொடுங்க. அவங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சாங்கன்னா அதை பாராட்டி அவங்களுக்கு ஒரு 10 ரூபாயோ இல்லை 100 ரூபாயோ கொடுத்து அந்த பிகி பேங்க்கில் சேவ் பண்ணுற கான்செப்டை அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அதுக்கப்புறம் அந்த பிகி பேங்க்கில் இருக்க அமௌண்ட் ஒரு கணிசமான ரொக்கமாக மாறும் பொழுது அதிலிருந்து அவங்களுக்கு பிடிச்ச பொருள் வாங்கி கொடுங்க. ஸோ தட் அவங்க அந்த சேவிங்கும் கற்றுப்பாங்க. கஷ்டப்பட்டால் தான் ஒரு பொருள் கிடைக்குங்கிற ஒரு விஷயமும் அவங்களுக்கு புரியும். நன்றி.